புதன்கிழமை ஃபங்க்ஷனோட பிளவுசஸ் தான் இன்னைக்கு டெலிவரி பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரிக்கு நான் சசிகலா கண்ணன். இன்னைக்கு டெலிவரி பண்ணக்கூடிய பிளவுசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே ஃபங்க்ஷன் பிளவுசஸ். நாளைக்கு ஃபங்க்ஷன், புதன்கிழமை ஃபங்க்ஷனோட பிளவுசஸ் தான் இன்னைக்கு டெலிவரி பண்ண போறோம். இந்த பிளவுஸ் வந்து செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்குது. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா 2 பிளவுஸ் கொடுத்தாங்க. ரெண்டுமே வந்து போட்நெக் பிளவுஸ் டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள டிசைன் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து நெட்ல வந்து ஓவல் ஷேப்ல வந்து நெட் பேட்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். இது பேக் போர்ஷனு. இதுல கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கலர் வேற சேர்க்க வேண்டாம், இந்த ரெட் கலர்ல எனக்கு கிளாத் வச்சு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க, அதிகபட்ச ஜரி வர மாதிரி டிசைன் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம். போட் நெக்ல வந்து முன்னாடியும் போட் நெக் தான் வரணும்னு அவசியம் இல்லை. சில பேர் அதுக்காக போட் நெக் விரும்ப மாட்டாங்க. பேக்லயும் போட் நெக் போட்டு ஃப்ரண்ட்லயும் வந்து போட் நெக் வேணும்னா கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும்னு சில பேர் விரும்ப மாட்டாங்க. இப்ப வந்து டிசைன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து போட் நார்மல் நெக்லயே டிசைன் பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு கையில வந்து இது வந்து ஆரி டைப் மாதிரில உள்ள டிசைன், அதாவது பிரெஞ்சு நாட் வந்து அந்த ஃப்ளோரல் ஃபுல்லா வந்து அவுட்டர் வந்து ஜரி ஒர்க்கே பண்ற மாதிரி உள்ள ஒரு டிசைனு. அவங்க கலர் சேர்க்க வேணானால அவங்க சொன்ன கலர் மட்டுமே வச்சுட்டு அவுட்டர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து செக்குடு பேட்டர்ன், மேல ஃப்ளோரல், அதுக்கு மேல புட்டாஸ் வச்சிருக்க மாதிரி டிசைன். இந்த டிசைன் வந்து ஏற்கனவே ஒரு கஸ்டமருக்கு போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு இதே டிசைன் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இதுவுமே வந்து ஒரு போட் நெக் டிசைன் தான். அவங்க கஸ்டமர் 2 பிளவுஸ் கொடுத்தாங்க, ரெண்டுமே எனக்கு ஹெவி பட்டன்ல போட் நெக் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்க சொன்ன மாதிரி என்னன்னா, இதுல வந்து ஒரே ஒரு ஜரி மட்டும் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. சேம் கிரீன் கலரும் டார்க் கிரீன் கலரும். இதுல இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரே கலர்ல தான் பண்ண முடியும். ஒன்னு ஜரியில பண்ண முடியும், இல்லைன்னா த்ரெட்ல பண்ண முடியும். இது இந்த கலருக்கு வந்து ஜரியில பண்ணா நல்லா இருக்காது. ஸோ அதனால அவங்க சொன்ன மாதிரி த்ரெட்லயே பண்ணிட்டோம். இது ஒன் சைடு ஃபுல்லா ஃப்ளோர், அதாவது சின்ன சின்ன கொடி, சின்ன சின்ன லீஃப் வர்ற மாதிரி உள்ள ஒரு டிசைனு. பேக் போர்ஷன் இது. இது நடுவுல வந்து இதுல வந்து ஹூக் வச்சிருக்கிற மாதிரி ஓவல் ஷேப்ல நடுவுல ஹோல் வர்ற மாதிரி ஒரு டிசைன். சரிங்களா? இது பேக் போர்ஷனு. கை வந்து இந்த டிசைன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது கை வந்து ஃபுல் ஒர்க், கை ஃபுல்லா ஒர்க் இருக்கிற மாதிரி. இது ஜரியில போட்டாலும் நல்லா இருக்கும். இந்த கலருக்கு ஜரி சூட் ஆகுதுனால த்ரெட்ல பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து இது வந்து இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன். இது நாளைக்கு காது குத்து ஃபங்க்ஷனோட பிளவுஸ். இந்த டிசைன் வந்து இது இப்ப நம்ம ரீசெண்டா 2 கஸ்டமருக்கு இது போட்டுட்டோம். இந்த பிளவுஸ் இது வந்து ஃபுல்லா வந்து ஜரியில தான் பண்ணியிருக்கோம். த்ரெட் யூஸ் பண்ணாம ஜரியிலே மட்டும் பண்ணியிருக்கோம். அவங்க சாரி வந்து காமனா வந்து ஒரு இந்த மஸ்ட் இந்த கலர்ல உள்ள சாரி. ஸோ வந்து அதுக்குரிய ஜரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷேடோ ஒர்க், ஃபுல்லா ஃப்ளோரல் டிசைன். கை வந்து ஆர்ச் மாதிரி வர்றது, ரிவர்ஸ்ல ஆர்ச் இருக்க மாதிரி. கீழே 2 லேயர் வந்து பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு மேல 3 லேயர் வந்து ஆர்ச் வர மாதிரி டிசைன். இது நம்ம அடுத்து பார்க்க போறது. நம்ம இந்த டிசைன் நிறைய போட்டிருக்கோம். பிளஸ் இந்த டிசைன்ல இது ஒன்லி ஃபுல்லா வந்து த்ரெட்ல பண்ணியிருக்கோம். அவங்க சாரி வந்து ஃபுல்லா வந்து இந்த கலர்லயே வந்து ஸ்ட்ரைட்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேற டிசைன் போட்டா கலர் சேர்க்கணும். ஸோ அதனால இந்த ஆரி செக்குடு டிசைன் செலக்ட் பண்ணோம். இது ஹேண்ட். இந்த டிசைன் மோஸ்ட்லி வந்து ஜரியில மட்டும்தான் போட்டிருப்போம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ரெண்டும் ஒரே டிசைன் தான். பட் வந்து லேயர் வந்து ஒரு இதுல வந்து ஒரு லேயரும் இன்னொரு இதுல வந்து 2 லேயரும் உள்ள ஒரு டிசைனு. சாரி வந்து ஸ்கை ப்ளூ கலர் சாரி, காப்பர் ஜரி. ஸோ அவங்க கஸ்டமர் செலக்ட் பண்ண டிசைன் இதுதான். பேக் போர்ஷனு லில்லிப்பூ மாடல். கையில வந்து ஸ்கேலப்பு 2 லேயர் வச்சிருக்கிறேன். இது எல்லாமே ஃபங்க்ஷன் பிளவுஸ். நிச்சயதார்த்த பிளவுஸ், 1 காது குத்து பிளவுஸ், 2 வந்து கல்யாணம். இது நெக்ஸ்ட் சாரி. இது வந்து கையில வந்து ஒரு லேயர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிளவுஸ் கையில வந்து ஒரு லேயர் பண்ணியிருக்கோம். அவங்க சாரி கலர்ல வந்து பூ கொடுத்துட்டு கொடியெல்லாம் வந்து ஜரியில பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரிக்கு நான் சசிகலா கண்ணன். 8 வீக் சேலஞ்சில் வந்து இது வரைக்கும் 3 வாரம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இது வரைக்கும் கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. போன வாரத்தை விட இந்த வாரம் கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேரு. ஆனா அதுல ஒரு சின்ன இது என்னன்னா, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்குள்ள வரமாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேட்லாக செலக்ட் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்தவங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த வாரம். இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் 5 வாரம் இருக்கு. சனிக்கிழமை அடுத்த இந்த வீக் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது.
அதுலயும் நீங்க கலந்துக்கிட்டு எம்ப்ராய்டரி பிளவுஸ் கூப்பனும் பியூட்டி பார்லர் கூப்பனும் வின் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு என்னென்ன யார் யாரு செலக்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ன்றத பார்க்கலாம். இப்ப வந்து வின்னரை செலக்ட் பண்ணுவோம். 8 வீக் சேலஞ்சோட 3rd வீக்கோட ஃபர்ஸ்ட் வின்னர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். இவங்களுக்கு வந்து 700 rupees ஒர்த்தபுள்ல எம்ப்ராய்டரி கூப்பனும் 75% ஒர்த்தபுள்ல பியூட்டி பார்லர் தேஜஸ் பியூட்டி பார்லர் கூப்பனும் இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். இவங்க ஃபர்ஸ்ட் வின்னர். செகண்ட் வின்னர் வந்து இவங்களுக்கு வந்து 20% ஒர்த்தபுள்ல எம்ப்ராய்டரி கூப்பனும் 60% வந்து ஒர்த்தபுள்ல தேஜஸ் பியூட்டி பார்லர் கூப்பனும் அனுப்பிச்சு வைப்போம். இவங்க வந்து 3rd வின்னர். இவங்களுக்கு வந்து 15% எம்ப்ராய்டரி கூப்பனும் 50% வந்து பியூட்டி பார்லர் தேஜஸ் பியூட்டி பார்லர் கூப்பனும் இவங்களுக்கு அனுப்பி வைப்போம். இது வரைக்கும் நீங்க கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்னும் 5 வாரம் இருக்கு. அந்த வாரத்துல நீங்க கமெண்ட் பண்ணி கேள்விக்கான பதில சொல்லி 8 வீக் சேலஞ்சில் 3 வாரம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 வாரம் இருக்கு. 5 வாரத்துல நீங்களும் ஒரு வின்னரா செலக்ட் ஆகலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றதோட நிப்பாட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்குள்ள வந்தா மட்டும்தான் எனக்கு அவங்க அட்ரஸ் மற்ற விஷயங்கள் கேட்டு என்னால வந்து அடுத்தது வந்து நான் என்னால தொடர முடியும். கமெண்ட் பண்ண உடனேயே கீழே லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் வழியா நீங்க என்னோட வாட்ஸ்அப்குள்ள வந்துட்டீங்கன்னா டிசைனையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு உங்க லொகேஷனையும் போட்டுருங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் ஃபர்தரா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தான் கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து சில பேரெல்லாம் என்னால நம்பரை வந்து எடுக்க முடியல. ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் கேட்டலாக் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் கேட்டலாக் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சேல்ஸ் கலெக்ஷன் லிஸ்ட்டில் சி ஆல் கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோவில் பார்த்த எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே இருக்கிற வியூ கார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணின ஐட்டம் காட்டும். சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே இருக்கிற பிளேஸ் ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட் எங்களுக்கு காட்டும். இப்ப பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் டிசைன் பண்ணா ரெயின்போ மேக்கர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்கையும் கமெண்டையும் தட்டுங்க. உங்களுடைய எண்ணங்களை வண்ணங்களாக வடிவமைப்பதில் ரெயின்போ மேக்கர்ஸ் பெருமை கொள்கிறது. தேங்க்யூ.